நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம். இப்ராஹிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று. அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாய். அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது. அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றான். அவன் அந்த 1000 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையிலிருந்த அந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றான். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளி காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தான். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனான். அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் இப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன், எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளி காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல் இருந்தான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான் என்பதே. நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் தற்குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே எந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சேராவிலும் எஸ்போத்தவிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடே சொன்னார். அவர்கள் இப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார். அவர்கள் மீகாவின் வீட்டாண்டை இருக்கையில் லேவியனான வாலிபனிடத்தில் சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்னபடி மீகா எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருந்தினான், அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றார். அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயீசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படி பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமாய் இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரம் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானார்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவைகாரியம் இல்லை என்பதையும் கண்டு சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தங்கள் சகோதரத்திற்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் சகோதரர், நீங்கள் கொண்டு வந்த செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள், அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சொந்தித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதீர்கள். நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள். அந்த தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையிலும் ஒப்பு கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தான் கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுத பாணிகளாக அங்கிருந்து புறப்பட்டு போய் யூதாவில் உள்ள கீரியத் ஏராமிலே பாளையம் இறங்கினர். ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னிதான் எனப்படும். அது கீரியத் யாரீமின் பின்னாலே இருக்கிறது. பின்பு அவர்கள் அங்கே இருந்து எப்ராஹிம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள்.
அப்பொழுது லாயிசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோதும் சுரூபங்களும் வெட்கப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுகச்செய்தி விசாரித்தார்கள். ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரத்தார் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார். ஆசாரியனும் ஆயுதபாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியில் நிற்கையில், தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் மார்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோதையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிரு. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரனா இருக்கிறது நல்லதோ, இஸ்ரவேலில் ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ என்றார். அப்பொழுது ஆசாரனுடைய இருதயமானது அவன் ஏபோத்தை சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பன்னம்பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள். அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போன போது மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூடி வந்து தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பி வந்து மீகாவை நோக்கி, நீங்கள் இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் இடத்தில் இப்படி கேட்கலாம் என்று. தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரலிடாது, விட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் அறிவித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார். அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டிற்கு திரும்பினான். அவர்களும் மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயேசூர் ஜனங்களிடத்தில் சேர்ந்து அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார். அது சீதோனுக்கு தூரமாயிருந்து வேறே மனுஷருடைய அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் பெத்லகேமுக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து பூர்வத்திலே லாயீஸ் எனும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படி தான் என்று பெயரிட்டார். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகி கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்துக்கு சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் என்பது. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நண்பர்களே, சகோதரரே, சகோதரிகளே, நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும் தேவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களையும் நீர் அருளி செய்யும் ஆண்டவரே. நீர் சொல்லாம உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாத, நீர் வெளிப்படுத்தாம உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களால் முடியாத. எங்களோடு பேசும், நாள் முழுவதும் எங்களோடு எங்களை காத்துக்கொள்ளும். உடைய சட்டை நிழலில் எங்களை மூடி மறைத்து கொண்டு நீர் வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.